வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 17 இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் வி ஆர் நாட் புரோக்கன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய பாதிப்பின் மூலமாக ஒரு மனநிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்பில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக தான் இந்த டேவை வந்து உருவாகிறாங்க. எப்படின்னா, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கற்பழிப்பு இல்லாது கடத்தல் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை மாட்டிருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை வயதானவங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவங்களாம் அவங்களுடைய மனநிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சடனாக ஏதாவது ஒரு நிகழ்வு அதே மாதிரி எங்கேயாவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க அறியாமல் அந்த இடத்துலையே நிலை குலைஞ்சி உக்காந்துடுறது, இல்லைனா அந்த மாதிரியான நிகழ்வு இதுக்கப்புறம் நம்ம பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு வெளியில் வராமல் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து மனநிலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே உள்ளாக்குது. இதிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அறிவியலாலேயே முடியாத ஒரு விஷயம். ஆனால் மனிதர்களுடைய அன்பின் மூலமாக இதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அவங்க வந்து தனியாக இல்லை, உங்கள் கூட நாங்களாம் இருக்கிறோம், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நாம் யாருமே உடஞ்சி போனவங்க இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு தன்னார்வல தொண்டு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வி ஆர் நாட் புரோக்கன் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம். இந்த குழு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உலக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுடைய அந்த ஹெல்த்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆக வேண்டியிருக்கு. நீங்களாம் வந்து தனியாட்கள் இல்லை, உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம், இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி நிகழ்வு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு ஆறுதலையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நாளாக தான் இந்த வி ஆர் நாட் புரோக்கன் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஜனவரி 17. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மென்டார் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் குருன்னு ஒருத்தர் தேவை. குரு இல்லாத பாதை வந்து வழி இல்லாத ஒரு பயணம் மாதிரி இருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்களான்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி தோணுச்சு எனக்கு, நானே சொல்லிட்டேன். உண்மைதாங்க, நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை, இல்லை நமக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒரு இலக்கை நோக்கி ஓடுறதுன்றதே ரொம்ப பெரிய கடினமாக இருக்கும். நான்லாம் வந்து தண்ணி மாதிரிப்பா, நாங்களாம் போகிற இடமே பாதை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சுற்றுவீங்க. பட் ஆனால் நான் அவங்களெல்லாம் சொல்லப்பா, உண்மையாகவே நிறைய டேலண்டான நிறைய பர்சன்ஸ் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான நேரத்தில் எப்படி பயணிக்கணுன்றது தெரிஞ்சுதுன்னா இன்னும் சூப்பராக இன்னும் சீக்கிரமாகவே அவங்க லைஃப்பில் வந்து மேலே வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை போதிக்கக்கூடியது தான் இந்த குருக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லாட்டி இதோ இந்த பர்சன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ டேலண்டாக இருக்கக்கூடிய பர்சன் அப்படிலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த குருவை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு இவங்க கரெக்ட், இவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப் பயங்கர பிரைட்டாகவும் ஃப்யூச்சர் சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட பர்சன்ஸை நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தான் இது. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யார் இப்போதைக்கு இருக்கா, யாருடைய வார்த்தைகள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது, இவங்க கூட இருந்தால் நமக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வருது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன்ஸ்க்கு கால் பண்ணி ஒரு விஷ் பண்ணுங்கள். உங்களால் எங்கள் லைஃப் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். விஷ் பண்ணலாம் பரவாயில்ல, ஏதாவது ஒரு மெசேஜாக தட்டி விடுங்க. அப்படிப்பட்டவங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் இது ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற ஒரு அசோசியேஷனால் உருவாக்கப்பட்ட ஒன்றுப்பா. பட் இது எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு பெரிய வரலாறு இல்லை. ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த பர்சனுக்கு, அந்த குருக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கிறதுக்கான ஒரு நல்ல டே தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் மென்டார் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 17. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் டைரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 பூமி போல் அதுல்யா தேஜ் அப்படின்றவர் தான் தாய்லாந்தினுடைய மன்னராக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, டென்மார்க்கு சும்மா ஒரு சுற்றுலா பயணம் போகலாமேன்னு சொல்லிட்டு 1960 கிளம்பி போயிருக்காரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல நிறைய பண்ணைகளை பார்த்துட்டு இது பயங்கரமாக இருக்குது, இந்த மாதிரி பால் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு எங்கள் ஊரில் இருந்ததுன்னா இதை விட பயங்கரமாக நாங்களாம் பண்ண முடியும், எங்கள் நாட்டில் இதை விட பயங்கரமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசனை கிளம்ப, அந்த யோசனையை பார்த்தீங்கன்னா இந்த டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ராஜா கிங் ஃபெட்ரிக் அப்படின்றவர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு. இதை நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறதை விட எங்களோட சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1962 தாய் டேனிஷ் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுறாங்க. இந்த டைரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பயங்கர அளவில் டெவலப் ஆகிட்டே போகுது. ஏன்னா 2 நாடு சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா. அப்புறம் 1971 என்ன பண்ணுறாங்கன்னா டேனிஷ் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க, தாய்லாந்து மட்டும் அதை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துடுறாங்க. அப்படி கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதனுடைய ஒரு சராசரி உற்பத்தி அப்படின்றது ஒரு நாளைக்கு 15 டன்லேருந்து வருஷத்துக்கு 3300 டன் வரைக்கும் இந்த பால் உற்பத்தி பொருட்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இவ்வளோ பெரிய ஃபேமஸான தாய்லாண்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய இந்த தாய் டேனிஷ் டைரி ஃபார்முடைய பிறந்த நாளை கொண்டாடுன்றதுனால தான் இன்றைக்கி தாய்லாந்தில் டைரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 17. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட் இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா.
இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்களா, இவங்களாம் மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோட் அப்படின்ற ஒரு 12 வயசு குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்விம்மிங் ஃப்ளிப்பர்ஸ், அந்த ஒரு தண்ணியில் அப்படியே மேலே ஏறி இறங்கி போவாங்க தெரியுங்களா, இதை கண்டுபிடிச்ச பர்சன். அதே மாதிரி பிரெய்லி அப்படின்றவங்க பார்வையற்றவங்களுக்காக எழுத்து கண்டுபிடிச்சார்ல, அவருக்கு வந்து வயசு வந்து 15. இப்படி உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய இன்வென்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன சேட்டலைட் செஞ்சு அமிச்சா தெரியுமா ஒரு குழந்தை, இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் குழந்தைங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்ன்றது எல்லாமே இருக்குது. ஏன் அவங்கள பற்றி பெருசாக வெளில சொல்லாமே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுவும் ரீசெண்டாக ஒன்று கூட படித்தாங்க, ஒரு குட்டி பையனை வந்து ஒரு 10 வயசில் வந்து பயங்கர டேலண்டாக இருந்த ஒரு பையனை வந்து கூகுள் நிறுவனம் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷன். அந்த இன்வென்ஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் சும்மா அதுக்கிட்ட போய்ட்டு ஆய் சாப்பிட்டேன்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பதில் சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷனை உருவாக்குனதுக்கு காரணமாக இருந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குழந்தை தான். இப்படி நிறைய இன்வென்ஷன்றது இந்த குழந்தைங்க மூலமாக உருவாகுது. அப்படிப்பட்ட அந்த குழந்தைங்க நம்ம பாராட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்ற ஒரு பர்சன், அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் சின்ன வயசில் பயங்கர ஏழ்மையாக இருந்தார். 7 வயசில் பார்த்தீங்கன்னா கவிதைலாம் எழுதுவார், 4 மொழிகள் அப்பயே கற்றுக்கிட்டாரு. பெருசாக வீட்டில் வந்து பணம் இல்லாதனால படிக்க முடியாமல் அப்படியே இருந்தார். இருந்தாலுமே கூட புவர் ரிச்சர்ட் ஆல்மனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை வெளியிடுறாரு. இந்த பத்திரிகை மூலமாக பார்த்தீங்கன்னா 40 வயசில் உலக மிகப்பெரிய செல்வந்தர்களோட லிஸ்ட்லேயே ஒருத்தராக வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இடி தாங்கி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சவர் இவர் தான். சிறு வயசுலேருந்து அவருடைய அந்த திறமை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக அவர் மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் நினைவுக்கு வந்து அவருடைய அந்த பர்த்டே வந்து நினைவு வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த கிட் இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா உட்பட இது ஆதரிக்கும் நாடுகள் ஜனவரி 17. அடுத்து பார்த்தீங்கன்னா மொனார்கா தேசிய தினம்னு சொல்லிட்டு ஸ்பெயின் வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறுங்க. இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பல்கேரியா தீவுகள் இருக்கு இல்லையா, இந்த தீவுகள் எல்லாமே வந்து ஜேம்ஸ் ஒன் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தார். எப்போனா 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்களாக இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதியை வந்து தீவுகள் முழுக்கவுமே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஜேம்ஸால் முடியல. அதுக்கப்புறம் அவருடைய பேரன் வராரு, இந்த அல்ஃபோன்ஸ் அவருன்றவர். அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த பகுதியை வந்து மீட் எடுக்கிறது தான் எங்களுடைய அரசியலினுடைய, அதாவது இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பதவி ஏற்றதை முன்னிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த பகுதிகளெலாம் அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பலேரி தீவுகளை முழுக்கவுமே வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்த அந்த மறுபடியும் அவங்களுக்கு அந்த கைப்பற்றினாங்க இல்லையா, இந்த தினத்தை தான் பார்த்திங்கன்னா மொனார்கா தேசிய தினம் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்பெயின். இது ஸ்பெயினில் மட்டும் தான் பெரிய லெவலில் கொண்டாடப்படுது. ஆனால் இந்த தீவுகளில் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் மொனார்கா தேசிய தினம் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்பெயின் ஜனவரி 17. செஞ்ச தப்பெல்லாம் பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடும்னா, இறப்புக்கு பரிகாரம் செய்யுங்க, இறப்பு வராமல் இருக்கான்னு பார்ப்போம். மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.